ஹலோ டியூட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்பார்க்கி பிளேஸ். இன்னையோட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அடுத்த வர அப்டேட்ஸ், அதுக்கப்புறமா சோலோ லெவலிங் அரைஸில் ஒரு சில நோட்டீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. டெவலப்பர் நோட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். முக்கியமாக வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம 1K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறது ரொம்ப க்ளோஸில் இருக்கும். முடிஞ்சால் இந்த வீக் இல்லைனா அடுத்த வீக்குள்ளே எப்படியாச்சும் வந்து ரீச் பண்ணிடணும். அதுக்கு வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாக இன்றைக்கி ஒரு 2 வீடியோவாச்சும் போட வந்து ட்ரை பண்ணுறேன். ஸ்டார்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம், நம்மளுக்கு வந்து ஒரு மோடு வந்து லாக்கில் இருந்துச்சு இல்லையா, அந்த மோடு வந்து அன்லாக் ஆக போது. அந்த மோடோட பேர் ஒர்க்ஷாப் ஆஃப் பிரில்லியன்ட் லைட். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து மெயினான ரெக்குயர்மெண்ட் வந்து நான் சொல்லிடுறேன். கண்டிப்பாக வந்து பேட்டில் டயர் 15 வந்து இருக்கணும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1,80,000க்கு மேலே இருக்கணும்னு நினைக்கிறேன் பேட்டில் டயரோட அந்த டோட்டல் பவர். அது இருந்துச்சுன்னா மட்டும்தான் அவங்களால இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவரிஷியஸ் வல்கன், அதாவது ரூலர் ஆஃப் த லோயர் ஃப்ளோர்ஸுன்ற மாதிரி நம்ம ஒரு சாப்டரில் ஆடிருப்போம் இல்லையா, மெயின் சாப்டரில் வந்து 13th ஃப்ளோரோட பாஸ்ன்னு நினைக்கிறேன், எனக்கு ஒழுங்காக அந்த ஞாபகம் இல்லை. அந்த பாஸ் கூட நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டு இருந்தீங்க, அந்த குதிச்சுக்கு சாவடிக்கிறான் ப்ரோன்ற மாதிரி. அந்த பாஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் மெயினான பாஸ். அதுவும் இல்லாமல் இந்த பாஸை விட்டு இன்னும் ஒரு சில பாஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. எனக்கு வந்து பர்டிகுலராக நேம் வந்து தெரியல, நான் வந்து அதோட இமேஜஸ்லாம் வந்து காட்டுறேன். இதில் முக்கியமாக அவங்களோட கண்ணு போக வேண்டிய இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரிவார்ட் லிஸ்ட்டில் ஒரே டைப் ஆஃப் பூட்ஸ், ஒரே டைப் ஆஃப் இந்த ஆர்டிஃபேக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அதில் நிறைய லெவல்ஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து லெவல் 65, இன்னொன்று 70, அடுத்து 75, 80. இந்த மாதிரி ஒரே லெவல் ஆஃப், அதாவது ஒரே செட் ஆஃப் ஆர்டிஃபேக்ட்ஸ் வந்து வேறு லெவலில் வந்து இருக்கும். இது வந்து லிட்டரலாக ரொம்பவுமே சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே லெஜெண்டரியில் இருக்குது. ஒன்று கூட வந்து பார்த்திங்கன்னா ரேரோ இல்லை ஹீரோயிக்லேயோ இல்லை, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லெஜெண்டரியில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டான விஷயம். அதனால் இந்த அப்டேட்க்கு வந்து ரொம்பவுமே ஈகராக வெயிட் பண்ணலாம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மோட் வந்து ரொம்ப நாளாக லாக்கில் இருந்துச்சு. அண்ட் தென் இந்த மோடுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு உங்களுக்கு கரன்சிஸ் தேவைப்படும் இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கிட்டே கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வாரத்துக்கு இல்லை ஒரு நாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை யூஸ் பண்ணி உங்களால் இந்த ஃப்ளோர்ஸ்குள்ளே என்ட்ராகி உங்களால் பார்த்திங்கன்னா பாஸஸ் வந்து கிளியர் பண்ண முடியும். பட் என்னோட கெஸ் பண்ணி ஸ்ட்ரைட்டாக வந்து நீங்கள் உங்களால் போய் பாஸ் வந்து தோக்கடிக்க முடியாது. வேறு பாஸஸ் தோக்கடிச்சு தான் போக முடியும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒழுங்காக வந்து தெரியல. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் இருக்குது பாருங்கள். வேறு பாஸஸ் வந்து இருப்பாங்க. முக்கியமாக இந்த சர்வரஸ் இருக்கான். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே தலைவலி. எனக்குமே தலைவலியாக இருக்கும். அவனை வந்து தோக்கடிக்கிற மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. நம்ம சர்வரஸ்க்கு நெக்ஸ்ட்டு இந்த டீமன்ஸ் கேஷுவல் 25 ஃப்ளோர் பாஸு, அதுக்கப்புறமா 50th ஃப்ளோர் பாஸு, பேர்னிங் ஸ்கொயரு, பேர்னிங் ஓவர் பாஸுன்ற மாதிரி நிறைய பாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு பாஸையும் நீங்கள் தோக்கடிச்சா தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் போக முடியும். அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல ரீசெட் டஞ்சனுன்ற மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு வேணால் ரீசெட் கூட பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் உங்களால் ஈஸியாக வந்து இதில் வந்து ஆர்டிஃபேக்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ண முடியும். அதனால் முக்கியமாக இந்த இடத்த வந்து விட்டுறாதீங்க. நான் சொன்ன மாதிரியே கீழே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஒர்க்ஷாப் ஆஃப் பிரில்லியன்ட் லைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய செவரல் ஃப்ளோர்ஸ் வந்து இருக்குமா, நிறைய ஃப்ளோர்ஸ் வந்து இருக்கும். ஒரு ஃப்ளோர்ஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா பிளேயர்ஸ் அண்ட் ஹண்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்றாவும் ஃபைட் பண்ணுற மாதிரியும் வருமா, இல்லை செப்பரேட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா வருமா. அதுதான் நம்ம பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் ட்ரையல்ஸில் வந்து ஹண்டர்ஸ்க்கு தனி மோடு, பிளேயர்ஸ்க்கு தனி மோடு இருக்கு இல்லையா. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நம்ம மெயின் சாப்டர் அண்ட் ரிவர்ஸ் மோடில், மெயின் சாப்டரில் ஜின்மு வந்து வச்சு சண்டை போடுற மாதிரியும், ரிவர்ஸ் சாப்டரில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ரிவர்ஸ் மோடில் ஹண்டர்ஸ் வந்து சண்டை போடுற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுலேயுமே இருக்கும் போல். எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ரிவார்ட் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ரிவீல் பண்ணிட்டேன். இந்த மாதிரி லெஜெண்டரி ஆர்டிஃபேக்ட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்க போகுது. அதனால் வெயிட் பண்ணுங்கள். சர்வரஸ் கூட சண்டை போட்டு கழிச்சு போயிட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லை, நம்ம வந்து இதில் எடுத்துக்கலாம். எனக்குவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா என்னால் இன்னுமே வந்து டயர் 8 டயர் 9 சர்வரஸ் வந்து தோக்கடிக்க முடியல. அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்குலாம் இந்த மோடு வந்து கண்டிப்பாக ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் பிக் அப்டேட்டோட ரீகேப் வந்து பார்த்துரும். ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ண ஒரு விஷயங்கள். சாப்டர் 19 and 20 வந்து ஆட் பண்ணுறாங்க. அந்த கார்கலான் சாப்டருக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 19 and 20 வந்து ஆட் பண்ணுறாங்களாம். முக்கியமாக ஏதோ புது பாஸ் வந்து வரதா நான் வந்து கேள்விப்பட்டேன். அது வந்து என்னென்னு தெரியல. அதுக்கப்புறமா இப்போ டோட்டலாக 20 சாப்டர்ஸ் வரப்போகுது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்ஷாப் ஆஃப் பிரில்லியன்ட் லைட், இதை பற்றி நம்ம ஃபர்ஸ்ட்டே வந்து பார்த்துட்டோம். அடுத்து கில்டு ஃபீச்சர். இதுக்காக நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. இது வந்து கன்ஃபார்மாக இல்லை. பட் ஆனால் ஏன்னு பார்த்தீங்கன்னா
முக்கியமாக இந்த இடத்துல நிறைய வந்து அப்டேட்ஸ் வந்து ஒர்க் பண்ணோம். ஸோ கில்டு ஃபீச்சருன்றது சும்மா நார்மல் கிடையாது. ஏன்னா அவ்வளோ பிளேயர்ஸ் இருக்கிறதுனால எல்லாரையும் லிங்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து வரும். ஸோ எப்போன்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக வரும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கில்டு ஃபீச்சர் வந்து வரும். பட் இப்போதைக்கு வருமானு தான் டவுட்டாக இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெலின் ஃபிஷர், அதை பற்றி நான் ஆல்ரெடி நம்ம டெலகிராம் குரூப்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா பேசியிருக்கேன். ஸோ யாரெல்லாம் வந்து ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்களோ டெலகிராம் குரூப் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு புது எஸ்எஸ்ஆர் கேரக்டர் வந்து வரப்போகுது, மெலின் ஃபிஷருன்ற ஒரு கேரக்டர். ஸோ அவங்க வந்து வாட்டர் டைப். ஸோ அவங்கள பற்றியும் ப்ரீஃபாக வந்து பார்ப்போம். அதுவும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு அந்த நியூ ஆர்டிஃபேக்ட்ஸ் அந்த ஒர்க் ஷாப்லேருந்து வருது, அதையுமே வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா முக்கியமாக ஒரு எஸ்ஆர் கேரக்டர் வந்து புதுசாக வந்து வரப்போதான். ஸோ நம்ம மெலின் ஃபிஷர் பேனர் பக்கத்தில் வந்தாலும் வருன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. தனியாக வந்து வராது, யாராச்சும் சைடு யூனிட்டில் வரும் இல்லையா, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வரும். ஸோ மற்ற கேரக்டர்ஸை வந்து சைடில் சூஸ் பண்ணுற மாதிரி, லைக் செலெக்ஷன் பேனரில் சூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அண்ட் தென் இப்போ நம்ம மெலின் ஃபிஷர் பற்றி பார்த்துடலாம். ஸோ இந்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஸ்எஸ்ஆர் கேரக்டர். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் டைப் இருக்க ஒரு ஆட்ரிபியூட் இருக்க ஒரு ஹண்டர் தான் இவங்க, ஒரு எஸ்எஸ்ஆர் ஹண்டர். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி கேமில் 2 எஸ்எஸ்ஆர் ஹண்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க வாட்டர் ஆட்ரிபியூட்டில். ஸோ ஒன்று சிஓஜிவு, அடுத்து வந்து அலிஷா பிளாங்கே. ஸோ இவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா டாப் டக்கராக வந்து பார்த்திங்கன்னா இருப்பாங்க. 2 பேருமே வந்து போதும். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் மெலின் ஃபிஷருக்கு வந்து போகணுன்னு சுத்தமாக அவசியமே கிடையாது. உங்ககிட்ட இந்த 2 கேரக்டர்ஸ் இருந்துச்சுன்னா, ஈவன் உங்ககிட்ட அலிஷா பிளாங்க் இருந்தாங்கன்னா கூட பிரச்சனை இல்லை. ஸோ அவங்கள வச்சு அவங்களால பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து எல்லாரையுமே வந்து டிஃபீட் பண்ண முடியும். ஸோ அதனால் ஒரு கேரக்டர் வந்து பில்ட் பண்ண வந்து ஃபுல்லாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் நம்ம இந்த அப்டேட் வந்து போகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் தாமஸ் ஆண்ட்ரே வந்து எடுக்க முடியும். ஸோ அதுக்கான ரிசோர்ஸஸ் வந்து சேர்த்து வச்சுக்கோங்க. தாமஸ் ஆண்ட்ரே வந்து இந்த அப்டேட்டுக்கு அடுத்த அப்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா வருவாங்க. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்டேட்க்கு வந்து உங்களோட ரிசோர்ஸஸ் வந்து சேர்த்து வைங்க. ஸோ மெலின் ஃபிஷருக்கு போகணுன்னு என்னோட பர்சனல் ஒப்பீனியனில் வந்து அவசியமே இல்லை நான் வந்து சொல்லுவேன். அடுத்து முக்கியமான ஒரு விஷயம், இப்போ நம்மளுக்கு வந்திருக்க கேமில் வந்திருக்க நம்ம மின்பியோட பேனர். ஸோ இந்த பேனருக்கு வந்து போகலாமான்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்கீங்க. ஸோ யோசிக்கவே தேவை, தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா போகலாம். ஸோ இந்த நிறைய பேர் வந்து வேணான்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் உங்ககிட்ட இல்லைனா நீங்கள் தாராளமாக போகிறது பெஸ்ட்டு. ஏன்னா உங்களுக்கு சங்ஜின்வோட ஹெச்பி வந்து சீக்கிரமாக போயிடுது. என்னால் எதுவுமே பண்ண முடியல. என்னால் வந்து 50% ஹெல்த் வந்து அவனால் குறைக்க முடியுது. பட் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சேர்த்துறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக யோசிக்காமல் வந்தீங்கன்னா மின்பியங்குக்கு வந்து போகலாம். ஸோ இப்போதைக்கு நான் 63 லெவலில் இருக்கேன். இப்போ 64 போயிட்டேன். இப்போ என்னோட அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 63ன்னு காட்டுது இல்லையா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணிட்டேன். 2 ஸ்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்கேன். அதாவது A2ல் மின்பியங் வந்து வச்சுருக்கேன். ஸோ எனக்கு வந்து 120 HP per செகண்ட்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மின்பியங் வந்து ஏற்றுறாங்க. ஸோ அந்த கேரக்டர் வந்து அந்தளவுக்கு முக்கியம். ஒரு 10 செகண்டுக்கு ஏற்றினா கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக வந்து லைக் 1000 HP கிட்ட ஏற்ற முடியும்னு நினைக்கிறேன். ஸோ 1 செகண்டுக்கு 100னா கண்டிப்பாக 1000 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களால் ஈஸியாக வந்து அந்த கேரக்டர் யூஸ் பண்ணி அவங்களோட ஹெச்பி வந்து ஹீல் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வந்து பர்சனலாக நீங்களாக யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த கேரக்டரோட அருமை வந்து தெரியும். அதனால் நீங்கள் வந்து இதை இக்னோர் பண்ணாதீங்க. இது வந்து பெஸ்ட்டு பேனர்னே நான் வந்து சொல்லுவேன். மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க. தாராளமாக வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மின்பியங்க்கு வந்து போகலாம். அடுத்து நம்ம அலிஷியா பிளாங்கேக்குமே வந்து பார்த்திங்கன்னா போகலாம். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த வீடியோ நான் க்ரியேட் பண்ணேன். இதில் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த மோடுமே அதில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ ஆக்சுவலாக அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன்னா போயிட்டு தேவையில்லாமல் இந்த எஸ்ஆர் பேனர் இருக்குல்லையா, அதாவது செலெக்ஷன்ரா, அதில் போய் ஸ்பின் பண்ணேன். லக் வந்து இருந்துச்சுன்றதுனால வந்து பார்த்திங்கன்னா போட்டேன். பார்த்தா எனக்கு இருக்கிறதுலே கடுப்பான ஒரு விஷயம், லீ போகிற கேரக்டர் வந்து கொடுத்துட்டான். இப்போ நம்ம மின்பியங்கு மேலே ஃபோக்கஸ் பண்ணோன்னா டோட்டல் பவர் 33,000 இருக்குது. இன்னும் இவ்வளோ கம்மியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபேக்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா காட்டுவாங்க. ஸோ ஹெச்பியுமே வந்து பார்த்திங்கன்னா 9,000 கிட்ட இருக்குது, விச் இஸ் ரீசெண்ட். ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போதுமான ஒரு அளவுன்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா இப்போ என்னோட பவர் வந்து பார்த்திங்களா, ஸோ 72,000 கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்கேன். அவங்கள்டே வந்து 14,000 தான். நான் வச்சுருக்க நம்ம மின்பியங்கு வந்து பார்த்திங்கன்னா 12,000. ஏன்னா நான் ஆர்டிஃபேக்ட்ஸ் வந்து அந்தளவுக்கு ஒன்றும் ஃபோக்கஸ் பண்ணல, ஏதோ ஏனோ தானோன்னு போட்டு வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ வந்து எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். லைக் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள், நான் வந்து கண்டிப்பாக வந்து டெலிவரி பண்ணுறேன். அதுக்கப்புறமா அடுத்த வீடியோவோட ஹிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக வந்து பேட்டில் பற்றின ஒரு வீடியோ வந்து போடுறேன். முக்கியமாக அந்த வீடியோவில் உங்களால் நிறைய டிப்ஸ் வந்து பார்க்க முடியும். ஸோ ஈவன் நீங்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா கேமில் இந்த விஷயத்தெல்லாம் கவனிச்சிருக்க மாட்டீங்க. அந்த விஷயங்களையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.